பாத்தியா அர்ஜுன், உன்னால பவிக்கு ஜுரம் வந்தது மட்டும் இல்லை, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா அர்ஜுன், நீதான் பவிய எனிமையா நினைக்கிற. ஆனா அவ உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. அதனால தான் உன்னை காப்பாற்ற போய் அவ எக்ஸாமை மிஸ் பண்ணியிருக்கா. இப்பவாச்சும் பவிய புரிஞ்சுக்கோண்ணா, பாவம் இல்லை அவ. நம்ம என்ன சொன்னாலும் அர்ஜுனுக்கு அது புரியவே புரியாது. எப்பவுமே அவன் நினைக்கிறது தான் சரின்னு நினைப்பான். சரி விடுங்க, அவனுக்கே இதெல்லாம் எப்போ தோணுதோ மாறட்டும். வாங்க போகலாம். அவ எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிறா. ஆனா அர்ஜுனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. பாத்தியா அர்ஜுன், உன்னால பவிக்கு ஜுரம் வந்தது மட்டும் இல்லை, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அந்த குட்டி மங்கியை தோற்ற ஐடியா கேட்டேன்னு ஏதாவது கிடைச்சதா? பவித்ரா எல்லா வேலையும் செஞ்சு தானே பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கினா. அதே மாதிரி நம்மளும் செஞ்சா? ஏன்டா அவளை விரட்ட ஐடியா கேட்டா என்ன வேலைக்காரனாக்கு ஐடியா தர? அந்த மங்கி கிட்டே போய் நீ இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீனே போயின்னு கேட்டு பார்ப்போமா? ஏன் அவ காலில் உழுது கெஞ்சலாமே. லூசு ஐடியாவா இது? எங்களை கேக்குறியனா? நீ ஒரு ஐடியா சொல்லலாம்ல. நீ தானே எங்களுக்கு லீடர், நீ தானே அவளை டார்ச்சர் பண்ணும். அதை விட்டுட்டு எங்ககிட்ட ஐடியா கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஆமா அர்ஜுன், எங்க எல்லாரை விட நீ தானே பிரில்லியன்ட் பிரெயின். நீ நினைச்சா அவளை விரட்ட முடியாதா? சரி சரி, ஓரா புகழாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. நானே ஒரு ஐடியா பண்றேன். ஒரு ஐடியா. வேலை செஞ்சான்னு 4 பேர் எடுத்தா, அதுக்காக நம்ம பதிலுக்கு வேலை செய்யக்கூடாது. நம்மளோட வேலையை அவளுக்கு கொடுத்து டார்ச்சர் பண்ணணும், வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கணும். அவளே இங்கிருந்து ஓடினா போதும், நீ எஸ்கேப் ஆயிடுவா. ஐயோ, இதெல்லாம் ஐடியாவா? சொல்லுங்க, எப்படி ஐடியா? ஐடியா செம்ம. சரி ஓகே, இன்னையில இருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவள் டயர்ட் ஆகுற வரைக்கும் ஒரு வேலை கொடுங்க. ஓகே அர்ஜுன்.